இன்றைக்கு தாவேக தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர், மத்திய அரசு அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது. மாநில அரசின் கோர்ஷல் சிஐடி அவருக்கு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. முதல்வராக பதவியேற்றதும் முதல் வேளையாக அவர் கரூரிலே வந்து அந்த உயிரிழந்த மக்களின் படத்துக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று நான் எதிர்பார்த்தேன். நடக்கவில்லை. இப்போதாவது முதல்வர் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து, அந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை இங்கே சந்திக்க வேண்டும், சந்தித்து ஆறுதல் தர வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பான செயல் என்று நான் கருதுகிறேன். முதல்வர் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் அதை வேண்டுகோளாக விடுக்கிறேன். என்னுடைய இரண்டாவது கோரிக்கை, கடந்த திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்கென்றே தமிழகத்தில் சிபிஐ விசாரணையை நடத்துவதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்தது. ஒரு மாநிலத்தில் சிபிஐ விசாரணை நடத்தணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசு அவர்களின் அனுமதியை தர வேண்டும். அதுதான் அந்த சிபிஐயோட சார்ட்டரான டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டோட பேஸ். மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அரசும் சிபிஐ வழக்கு விசாரணை செய்வதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்திருந்தது. இப்போது பிஜேபி அரசு பதவியேற்றது முதல் வேளையாக சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை அங்கே பிஜேபி அரசு பிறப்பித்துள்ளது. அதே போல தமிழகத்திலும் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், திருச்சி ஏர்போர்ட் இருக்கு, மதுரை ஏர்போர்ட் இருக்கு, இது போல ஏராளமான மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. மாநில அரசு அலுவலகங்களிலே எப்படி லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் இருக்கிறதோ, இதே போல மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. எனக்கு தெரிந்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களையும் தங்கத்தையும் வாங்கி வந்த பலர் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு சட்டப்பூர்வமா ஒரு தங்கத்தை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய தொகையை ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி கேட்கிறாரு. நான் சொல்றது திருச்சி விமான நிலையத்தில் கேட்கும்போது அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி அநியாயமான ஒரு பெரும் தொகையை லஞ்சமாக கேட்கிறார். கேட்கும்போது அவர் என்ன அணுகினார், இந்த மாதிரி இந்த கஸ்டம்ஸ் அதிகாரி இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னவென்றால், அவர் நேரடியாக சென்று சிபிஐயிடம் புகார் அளித்தால் கூட சிபிஐ அதிகாரிகள் கையறு நிலையில் இருந்தார்கள். அவங்களால அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. கண்ணு முன்னாடி கஸ்டம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, இது போல மத்திய அரசு அலுவலகங்களில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரே காரணத்தை வைத்து சிபிஐ வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை திமுக அரசு ரத்து செய்திருக்கிறது. இதெல்லாம் முதல்வரோட கவனத்திற்கு இதெல்லாம் சென்றிருக்காது. உடன் இருக்கக்கூடிய ஆலோசகர்களும் மரியாதைக்குரிய அதிகாரிகளும் முதல்வரிடத்திலே இதை எடுத்துச் சொல்லி இந்த அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும். இதே போல அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியது. என்ன கடிதம் என்றால், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்று, அமலாக்கத்துறைக்கு என்று ஒரு நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்றது. அந்த நோடல் ஆபீசரோட பர்பஸ் என்னன்னா, இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், உங்களில் பலருக்கு இது தெரியும். அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாகத்தான் விசாரணை நடத்த முடியும். அமலாக்கத்துறை நேரடியாக எஃப்ஐஆர் போட முடியாது. ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா அந்த எஃப்ஐஆர்ல சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கான்றது மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். அப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்றத அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து எஃப்ஐஆர்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த நோடல் ஆபீசர்கிட்ட கொடுக்கணும். சோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்ட்டு அமலாக்கத்துறை அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதற்கு பிறகு 2-3 நினைவூட்டு கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழல் பொறிச்சாளிகளை காப்பாற்றுவதற்கென்றே நடந்த அரசு திமுக அரசு. ஏன்னா இவங்களே நோடல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணா முதல்ல அவங்க கட்சிக்காரங்க பூரா 3/4 பேர் உள்ள இருப்பாங்க, மகனே உள்ள இருப்பாரு.
அதனால அந்த நோடல் ஆபீசரை நியமிக்கவே இல்லை. இன்னொன்னு, இந்த நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றது தமிழக அரசுக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். FATF என்று சொல்லக்கூடிய சர்வதேச பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் என்பது ஒரு சர்வதேச அமைப்பு. இந்தியா அதில் ஒரு உறுப்பு நாடு. உறுப்பு நாடாக இந்தியா கையெழுத்து போட்டுவிட்டு இந்த நோடல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். தென்னிந்தியாவிலே 5 மாநிலங்களில் இந்த நோடல் ஆபீசர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கான நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிற ஒரே மாநிலம் தமிழக அரசு மட்டும்தான் என்பதை முதல்வர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கரூரில் இருந்து முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.